கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்திக்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. கூடுதல் தகவல்களை கேரளாவிலிருந்து களத்தில் இணையும் செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்போ எந்த மாதிரியான ஏற்பாடுகள் இந்த பொதுக்கூட்டத்திற்காக செய்யப்படுகிறது? இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த வேறுபாடு அப்படிங்கறத மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? காயத்ரி, நாம் தற்போது வயநாடு தொகுதிக்கு உட்பட்ட இந்த சுல்தான் பத்தேரி என்ற பகுதியில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். நாளையோடு இந்த கேரளாவில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடியக்கூடிய நிலையில் அனைத்து கட்சியும் சார்ந்த தலைவர்கள் இந்த கேரளாவில் முகாமிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த வயநாடு தொகுதியில் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் 4.5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அதனால் இந்த முறையும் அதே அளவிலான வெற்றியை பெறுவதற்கான அவரது கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த சுல்தான் பத்தேரி பகுதியில் ரோட் ஷோ மேற்கொண்டு அதன் பிறகு அவர் இங்கு வந்து பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது இந்த கேரள காங்கிரசின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக முக்கியமாக வைக்கப்படும் பிரதான ஒரு இந்த பிரச்சாரத்தில் வைக்கப்படும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி பிரதமராக வருவார் என்ற பிரச்சாரம் முன்னெடுத்து இந்த பிரச்சார கூட்டங்களிலும் பேசப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு தற்போது இந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாளையோடு இந்த பிரச்சாரமானது நிறைவடையக்கூடிய நிலையில் இன்று ராகுல் காந்தி வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்று அவர் வருவது தடைப்பட்டிருக்கிறது. தற்போது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த பகுதியில் 1 கிலோமீட்டர் அளவு இந்த ரோட் ஷோ மேற்கொண்டு அதன் பிறகு இங்கே வந்து அவர் இந்த மேடையிலும் பேச இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நன்றி ரகுவரன், கள தகவல்களை வழங்கியமைக்காக.